தலைவனோட கம்பேக்கா அப்போ இனிமேல் எவனாலையும் தடுக்க முடியாது. என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ் டே 49. ஸோ இன்னைக்கான முதல் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் அவர்கள் வந்துட்டு ஹோம்பால் ஃபிலிம்ஸ் கூட அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் பண்ண போகிறாரு. அதாவது சூர்யா 48. ஸோ இந்த படங்கிறது அஃபிஷியலி ஹோம்பால் ஃபிலிம்ஸ் கிட்ட வந்துட்டு என்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு டைரக்ட் பண்ணுறது டிஜே ஞானவேல், அதாவது ஜெய்பீம் டேரக்டரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆக்ட்ரஸ் வந்துட்டு கயடு லோகர் அண்ட் மெயினாக மியூசிக் வந்துட்டு சாய் அபியங்கர். ஸோ தலைவன் தான் இப்போ எல்லா இடத்தையும் ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கருப்பு படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டுங்கிறதுனால அவரை வச்சு அடுத்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு, என்னன்னு தெரில. பட் அவர் தான் இப்போ இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த படத்தோட சினாப்சிஸ் என்ன தெரியுமா? தலைவன் 5 ரூபாய் டாக்டராக நடிக்க போகிறாரு, அதாவது 5 rupees டாக்டர். இது ஏற்கனவே தலைவர் நடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தலைவன் இப்போது சூர்யா சார் நடிக்க போகிறாரு. அண்ட் ஏற்கனவே ஜெய்பீம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் பெரிய ஒரு டிசப்பாயின்ட் பண்ணிச்சு. இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் ரிலீஸ் ஆகுங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. அது ஹோம்பால் ஃபிலிம்ஸ் மாதிரி பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுங்கிறது உள்ளே வருது. பார்க்கலாம் என்ன மாதிரி சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வாரணாசி படம், அதாவது ராஜமௌழி சாரோட வாரணாசி படம் இருக்கு இல்லையா, அந்த படம் அக்டோபர் 2026 ஷூட்டிங்லாம் முடிக்க போகிறாங்களாமா. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை மட்டும்தான் மிச்சம் இருக்கும், விஎஃப்எக்ஸ் ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் என்னோட டவுட் என்னன்னா, அக்டோபர்லேருந்து ஏப்ரல் 2027 ரொம்ப கிட்ட இருக்குது. அதுக்குள்ளே போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு விஎஃப்எக்ஸ்லாம் முடிச்சிருவாங்களா அப்படிங்கிறத என்னோட டவுட்டு. தலைவன் சொன்ன டேட்டுக்கு நச்சு ரிலீஸ் பண்ணிடுவான், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு சின்ன டவுட் இருக்குது. அண்ட் தலைவன் ஏப்ரல் ரிலீஸ் பண்ண எல்லா படமுமே ஹிட்டு. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எந்த மாதிரியான ஒரு கலெக்ஷனை எதிர்பார்க்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஃபாதர் அண்ட் சன் இந்த எமோஷன்ஸில் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் விட்டுருக்காரு. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த படம் பெறுதுன்னு சொல்லிட்டு. மூணாவது, மோகன்லால் அவர்களும் தருண் அவர்களும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அதிமானவகரம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் டிசம்பர் 24, அதாவது டூம்ஸ்டே கூட வந்துட்டு கிளாஷ் விட போகிறாங்க. யார் தருண் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடரும் அந்த படத்தோடைய டேரக்டர். இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும். அதாவது மோகன்லால் சாருக்கு ரொம்ப நாளாக ஃப்ளாப் கொடுத்துட்டு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு தந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தேட்டர்லலாம் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட அதே டேரக்டர் கூட இப்போ இன்னொரு படம் பண்ணுறாரு. அந்த படம் 24 டிசம்பர் ரிலீஸ் ஆக போதாமா. இதுக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, பார்க்கலாம். ட்ரெய்லர் டீசர்லாம் வந்ததா அது என்னன்னு தெரியும். ஸோ அப்புறம் இதே மாதிரி நிறைய அப்டேட் செஞ்சுக்க. அப்போ எப்போதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா.